ஹலோ விபஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம யமஹா பைக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யமஹா FZ, இது R15, V3, V4, எத்தனை இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க தெரியுமாங்க? அதுக்கு லைக் ஆகி ஃபேன் ஆகி எடுத்து R15 தான் எடுப்பேன். ஒரு சில பேர்லாம் சண்டை போட்டு அடித்து உருண்டு வாங்குவேன். என் காலில் விழுகாத குறைய அம்மா எடுத்து கொடுமா, அப்பா எடுத்து கொடுமா. அதில் என்ன தான் இருக்குது? R15 பைக்கு நிறையா பைக் இருக்குங்க இந்தியாவில். நிறையா பைக் இருந்தாலும் அந்த R15 வந்து அந்த அளவு மாடிஃபிகேஷன் பண்ணி அதோட இன்ஜின், ஃபியூல் இன்ஜெக்ஷனு எல்லாமே தரமாக வச்சுருக்கு. நானும் யமஹா வண்டி தாங்க வச்சுருக்கேன். எத்தனை பேர் யமஹா பைக் வச்சுருக்கீங்க? ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, யமஹா ஷோரூம் வந்து எங்கேயா இருக்கும், நம்ம பக்கத்து ஊரில் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு ஷோரூமில் வண்டி எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த ஒரு ஷோரூமில் போய் காசை கட்டி ஆசையாக ஒரு வண்டியை வாங்கி அதை உட்கார வச்சு அம்மாவை ஓட்டி பார்க்கறன்னு சொல்லி, அப்பாவை ஓட்டி பார்க்க சொல்லி, வண்டின்றது வந்து அத்தியாவசியங்க உலகத்தில். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், டே வண்டின்றது உண்மையிலேயே அத்தியாவசியம். நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க. எதில் போகிறோம்? வண்டியில் போகிறோம். வண்டி இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். பஸ்ஸில் போனோம்னா லேட் ஆகும். வண்டி என்ன, வண்டி வந்து நிறையா பேர் உசுராவே நினச்சி ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. வண்டியை வந்து ஒரு சில பேர் வேலையை பார்க்க மாட்டோம். நானும் என் வண்டியெல்லாம் சத்தியமாங்க வேலை பார்க்குறேன்னா என்ன வேலை பார்ப்பேன்னா, செயின் ப்ராக்கெட் மாற்றுவேன், 2 டயரை மாற்றுவேன், அவ்வளோதான் வேலை பார்ப்பேனே தவிர பெட்ரோல் போடுவேன். இது மட்டும்தான் என் வண்டியில் நான் அதிகபட்சமாக பார்க்குற வேலை. ஆனால் வண்டி ஓடுங்க, தரமாக இருக்குங்க. FZலாம் நிறையா வண்டி இருக்குது, நல்லா எல்லா வண்டியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் யமஹாவில் ஒன்று இருக்குங்க, அதாங்க யமஹாவை தேடி தேடி வர்றான் என் R15 பசங்க. இந்தியாவில் நிறையா பேருக்கு பாருங்க, அடிக்கடி நிறையா வண்டியை பார்ப்பீங்க. R15 சவுண்டை விட்டு பட்டையை கலப்புங்க. ஒரு ஸ்டெப்பு இப்போலாம் மாட்டி கதரை விட்டுக்கு இருப்பான். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி போகிற சவுண்டே அலறுதுங்க. R15 தாங்க முக்கால்வாசி பேர். அப்படி என்னங்க இருக்குது R15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குது R15 வந்து மேக்சிமம் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போகணும் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு R15 பைக் எடுக்கிறது. அதுக்காகவே நிறையா பேர் எடுப்பாங்க, என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகணும் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு. R15 அப்படி என்ன தாங்க வச்சுருக்காங்க, அதாங்க எனக்கும் தெரியலை. எல்லாரும் ஓடுறாங்க R15. எனக்கு R15 தான் வேணும்னு அடித்து உருண்டு காலில் விழுந்து எடுக்கிறதெல்லாம் இருக்கா இன்னும்? நான் பார்த்துருக்கேன், நிறையா பேர் முன்னாடியே பார்த்துருக்கேன். ஷோரூம்கெலாம் நான் போய் எடுக்கும் போதெல்லாம் ஷோரூமில் ஒருத்தர் இருந்தாப்புல. அவங்க அப்பா வந்து, டே இந்த வண்டி FZ எடுத்துக்கடா, எதுக்குடா அந்த வண்டியை எடுக்கணும், அது காசு கூட. நான் எடுக்கும்போது இப்போ 2018 வண்டி எடுத்தேங்க, FZ யமஹா. அந்த வண்டியோட ஃபுட்டேஜ் போட்டு வரேன். R15 ஒருத்தன் கேட்குறியா, எப்பா இந்த வண்டி நல்லா இருக்குல்லப்பா, பார்க்க கெத்தாக இருக்குல்லப்பா, நம்ம எடுக்கிறதா எடுக்கிறோம், R15 எடுத்துருவோம்ப்பா அப்படி பேசி அவங்க அப்பா மண்டே கழுவுறியா. அவங்க அப்பா என்ன சொல்லி, இந்த வண்டி தானே நல்லா இருக்கும் அப்படி. இல்லைப்பா எனக்கு R15 தான்ப்பா வேணும்னு சொல்லி வண்டி எடுத்து சரின்னு கையெழுத்து போட்ட பிறதாங்க அவன் சந்தோஷமாகவே இருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், ஆடா நீ அவ்வளோ லைக் ஆகிட்டியாடா அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் தேடி தேடி ஓடுறான் R15 பைக்குன்னு. உங்களுக்கே தெரியும், என் வீட்லேயே R15 எடுக்கணுன்னு இருக்குக்கா, சின்ன பையன் சொன்னால் கேட்க மாட்டேன்றானா அப்படின்னு. எத்தனை பேர் வீட்டில் R15 வண்டி கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க? கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க.